ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்னைக்கு வெஜ் மேகி நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேகியில் கூட இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிளெயின் மேகியை வந்து நூடுல்ஸ் இந்த மாதிரி பண்ணால் கூட அந்த பிளெயின் மேகியை வந்து அதோட டேஸ்ட் மேக்கர் போட்டு பண்ணால் கூட அந்த டேஸ்ட் இருக்காது. ஆனால் அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறனால ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சியும் சேர்த்துக்கலாம், ஆனால் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்தா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன், நல்லா பெருசாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க, சும்மா மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து கேரட்டை வந்து நீல நிலமாக நறுக்கியிருக்கேன், நல்லா மெல்லிசாக. அப்புறம் அதே மாதிரி முட்டைக்கோசையும் நல்லா மெல்லிசாக நறுக்கியிருக்கேன் நீல நிலமாக. நீங்களும் அது மாதிரி நறுக்கிக்கோங்க. என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட பீன்ஸ்லாம் இல்லை, அதனால் நான் சேர்க்கல. இந்த 2 தான் இருந்துச்சு, அதனால் அந்த 2 சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் வந்து பட்டாணி இருந்துச்சு, ஃப்ரோசன் பட்டாணி, அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நானே வந்து பட்டாணி வாங்கி கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த பேக் மேகி தான், அதில் வந்து நான் 2 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். வந்து நிறையா தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. தனியாக வேக வச்சா தான் அது நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், கொஞ்சம் அரை டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறம் அந்த மேகியில் பேக்கெட்டில் ரெண்டு சேர்த்தனால 2 பேக்கெட் டேஸ்ட் மேக்கர் இருக்கும், அதை 2 சேர்த்துக்கிறேன். இது சேர்க்காம கூட பண்ணலாம், இது சேர்த்தாலும் இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால் இதை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அந்த நூடுல்ஸை வந்து தனியாக வேக வச்சோம் இல்லையா, அதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும்போது அதோட நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றனால. இப்போ நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து அப்படியே தான் போட்டேன், அப்போ தான் வந்து நல்லா நீல நீளமாக கிடைக்கும், குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மசாலா வதங்கிடுச்சு இல்லையா, அந்த மசாலாவோட இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்ல மசாலா வந்து கோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப நேரம் இதை வதக்கணும் அவசியம் இல்லை. அந்த நூடுல்ஸில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், நம்மளோட மேகி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.